Hello friends, busy friends and students. Good morning to you all. Right? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? Right. So what is axis and planes? Right. So axis அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மெக்கானிக்கல்லாம் ரொட்டேட் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளில் ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். டயரில் அந்த கிராங்கில் ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். ஒரு மோட்டர் சுற்றுச்சுன்னா சென்ட்ரலில் ஒரு ஆக்சிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இட்ஸ் அ சிம்பிள் பாயிண்ட். சரிங்களா? இது ஒரு புள்ளி நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஃபேன் பிளேடுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இப்போ இது சுற்றணும் அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா சுத்தம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ரைட். அதுக்கடுத்து பிளேன்ஸ். இந்த பிளேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்ஃபேஸ். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபேனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லி சொன்னோம். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியராக ஒரு ராட் லைக் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். இது வெளியில் பார்த்தீங்கன்னா இது இந்த பிளேன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடனான ஒரு சர்ஃபேஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? ரைட். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸோட சேர்த்து இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறையா மூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா? ரைட். நம்ம ஒரு ஃபேன் எக்ஸாம்பிளாக சொன்னோம். இது கம்ப்ளீட்லி ஃபுல் ரொட்டேட்டரி மூமெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொட்டேட்டரி மூமெண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ 360 டிகிரியில் ஒரு மூமெண்ட் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம ரிட்டர்ன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பாடியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் ஆஃப் ஆக்சிஸ் பிளேன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட். ஏற்கனவே நம்ம ஃபிசியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அனாட்டமிக் மூமெண்ட்ஸ். சரிங்களா? ஒன்று ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்டக்ஷன், அடக்ஷன். அதுக்கப்புறம் மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கம்டக்ஷன் மூமெண்ட். சரிங்களா? இது அனாட்டமிக் மூமெண்ட். ரைட். ஸோ இந்த அனாட்டமிக்கல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைரக்ஷன் இருக்குது. ரைட். ஸோ எக்ஸப்ட் த சர்க்கம்டக்ஷன் மற்ற 3 மூமெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பிளேன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரே மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைரக்ஷனில் நம்ம பண்ணும்போது ஆக்சிஸ் பிளேன்ஸ் சம்டைம்ஸ் மாறும். சரிங்களா? ரைட். ஓகே. நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சிஸ் பிளேன்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜிட்டல் ஆக்சிஸ் அண்ட் ஃப்ரண்டல் பிளேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ஆக்சிஸ், சஜிட்டல் பிளேன், வெர்டிகல் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன மூமெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரைட். நான் எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரைட். இங்கே கொஞ்சம் ரைட்டாக எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜிட்டல் axis. சரிங்களா? ரைட். சஜிட்டல் ஆக்சிஸ் அண்ட் frontal plane. ஸோ சஜிட்டல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட். The sagittal axis located between the center of the skull. ரைட். கரெக்டாக உச்சந்தலையில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட். இட் கனெக்ட்ஸ் த சுவிட்சர் ஆஃப் ஃப்ரண்டல் சுவிட்சர் அண்ட் த கரோனல் சுவிட்சர். சரிங்களா? ரைட். இது அனாட்டமி இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கல்லாம் நீங்கள் இருக்கும். அந்த
சுவிட்சர் நீங்கள் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து சஜிட்டல் ஆக்சிஸ் அப்படின்னீங்கன்னா வந்து ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கரெக்டாக சஜிட்டல் சுவிட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஜிட்டல் சுவிட்சருக்கு நேராகவும் ஃப்ரண்டல் பிளேன் அப்படின்றது ஃப்ரண்டல் பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராகவும் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் என்னன்றதையும் பிளேன் என்னன்றதையும் நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து சஜிட்டல் ஆக்சிஸ் ஃப்ரண்டல் பிளேன் நம்ம பாடியில் என்ன வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணுது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா ரைட் ஓகே ரைட் திஸ் இஸ் சஜிட்டல் ஆக்சிஸ், இது ஃப்ரண்டல் பிளேன் சரிங்களா. ஸோ இது என்ன மாதிரியான மூவ்மெண்ட் வந்து பண்ணும் ரைட். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணும் சரியா. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுற ஒரு மூவ்மெண்ட் தான் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டரில் வந்து வச்சுக்கணும். இது வச்சோம் அப்படின்னீங்கன்னா வந்து இது என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ணும் ஷோல்டர் அப்டக்ஷன் அடக்ஷன் சரிங்களா ரைட். ஸோ இந்த ஆக்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புள்ளி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டக்ஷன் அடக்ஷன் சரிங்களா ரைட். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இது வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரைட். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரண்டல் ஆக்சிஸ் சஜிட்டல் பிளேன் ரைட். அப்படி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஃப்ரண்டல் ஆக்சிஸ் அண்ட் சஜிட்டல் பிளேன் சரிங்களா ரைட். ஸோ வந்து பென் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து டிம்மாக எழுதுது, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே லெட்ஸ் கண்டினியூ வீடியோ ரைட். ஸோ ஃப்ரண்டல் ஆக்சிஸ் அண்ட் சஜிட்டல் பிளேன் ரைட் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரண்டல் ஆக்சிஸ் அண்ட் சஜிட்டல் பிளேன் அப்படின்னு வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சிஸ் ஆகும், சஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் வந்து பிளேனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து செஞ்சு காமிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு பார்க்குறேன் நான் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து சஜிட்டல் ஆக்சிஸ் இது ஃப்ரண்டல் பிளேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் அப்டக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்டல் வந்து ஆக்சிஸ் சஜிட்டல் பிளேன் ரைட். ஸோ இப்போ இது வந்து என்ன வந்து மூமெண்ட் ரைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது வந்து ஷோல்டர் மூமெண்ட் சரிங்களா. ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு மூவ்மெண்ட் கொஞ்சம் அனலைஸ் வந்து பண்ணி படித்து பார்த்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன். Second one is flexion and extension right சரிங்களா ஓகே ரைட். இதுவே நீங்கள் வந்து பயோமெக்கானிக்ஸில் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது பாடி வந்து ரைட் லெஃப்டாக வந்து பிரிக்குது, இது வந்து அப்பர் ஹாஃப் லோயர் ஹாஃப் பிரிக்குது, இது ஆன்டீரியர் பொசிட்டிவ் பிரிக்கி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க நம்ம சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேஸில் படிக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து வேண்டாம்னு ஒரு ஆக்சிஸ் பிளேன்ஸ்னால் என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் நான் சரிங்களா. ஸோ த தேர்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் transverse vertical axis transverse plane சரிங்களா. ஸோ vertical axis and transverse plane சரிங்களா ரைட். ஸோ இப்போ வந்து தேர்ட் காம்பனண்ட் ஆஃப் த மூமெண்ட் இஸ் வாட் ரைட். ஸோ இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கலாக வந்து இப்படி வந்து இருக்கிறது சரிங்களா. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்பைனல் கார்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்பைனல் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய வந்து ஒரு ஜாயின் நம்ம பாடியிலேயே சரிங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறுக்காக வந்து இருக்கிறது சரிங்களா ரைட். ஓகே டிரான்செக்ஷன் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி இதெல்லாம் படிப்போம்ல. ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னா வந்து அதான் சரிங்களா ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ரைட். ஸோ இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் சரிங்களா ரைட். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். இந்த மாதிரி மூமெண்ட் வந்து இருக்கிறது வந்து என்னது ஷோல்டர் மீடியல் ரொட்டேஷன் லேட்டரல் ரொட்டேஷன் சரிங்களா ரைட். ஓகே இப்போ ஸ்பைனல் கார்டு நம்ம வந்து சொன்னோம்னா ஸ்பைனல் கார்டு சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மூமெண்ட் ஸ்பைனல் கார்டு
மீடியல் ரொட்டேஷன் சரிங்களா, இது லேட்ரல் ரொட்டேஷன் அவ்வளோதான். இதில் வந்து மீடியல் லேட்ரல் ரொட்டேஷன்லாம் வந்து கிடையாது, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் ஒர்க்கிங் வித் த டைப் ஆஃப் வெர்டிகல் ஆக்சிஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து மீடியல் அண்ட் லேட்ரல் ரொட்டேஷன் சரிங்களா, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் மூமெண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன், ரைட் சரிங்களா. ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிஸ் பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா, ரைட். ஸோ அனாட்டமியில் வந்து நீங்கள் பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. எல்லா ஜாயிண்ட்லேயுமே எல்லா மூமெண்ட்டும் நமக்கு வந்து நடக்கிறது வந்து கிடையாது சரிங்களா. சில ஜாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிஸ் ஒரு பிளேன் மூமெண்ட் தான் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா, ஐபி ஜாயின்ஸில் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும் வந்து இருக்கும் சரிங்களா, ரைட். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து மெட்டாகார்போபலஞ்சியல் ஜாயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டக்ஷன் அடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா, ரைட். ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. நம்ம ஃபோராமுக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோராமில் நம்ம வந்து என்ன மூமெண்ட் வந்து இருக்கும், only rotation movement சரிங்களா. ஸோ மீடியல் ரொட்டேஷன் மூமெண்ட், லேட்ரல் ரொட்டேஷன் மூமெண்ட், சூப்பினேஷன் ப்ரோனேஷன் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் பர்டிகுலராக என்னென்ன டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து இருக்கும், அது என்ன பிளேனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் தெரப்பியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இது சரிங்களா. ஸோ என்ன ஆக்சிஸில் பண்ணுறோம், என்ன பிளேனில் வந்து பண்ணுறோம் அப்படின்றது சரிங்களா. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வந்து காம்பனன்ட்ஸ், மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து லீவர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கலாம். அந்த லீவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் நம்ம வந்து பேஷண்ட்டோட மசில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆக்சிஸில் எந்த பிளேனில் ஒர்க் ஆகும்போது மசில் வந்து மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கும், மினிமம் எனர்ஜி எப்படி வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கலாம். இது நம்ம இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் எக்ஸசைஸ் தெரப்பி யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா. Thank you for watching our video. Thank you very much.